ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல். ஸோ இந்த டைமில் நீங்கள் யாரோட வீடியோ பார்த்துட்டு அவங்க பிஸ்னஸில் முன்னேறுறாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நிறையா நகைகள் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க அப்படின்னு நினச்சி நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ மற்றவங்களோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட உங்களால் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நிறைய செலிபிரிட்டி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பான்சர் வீடியோ பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேர் அதை கால் பண்ணி பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் 70% 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் வீட்டில இருந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ட்டு அவங்க சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கால் பண்ணி சில இடங்கள்ல ஏமாந்து போகிறோம். சில இடங்கள்ல கால் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சரி அவ்வளோதான், இப்படிலாம் ஒரு வேலையே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு சரி நம்மளும் கால் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க, 3 பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்களோ அவங்களோட எல்லா நம்பருமே கால் பண்ணி பார்த்தா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை டைம் செட் ஆகாது, இல்லை எஜுகேஷன், இல்லை அவங்க புதுசாக ஒரு ஆப்பையே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸை பார்ப்பாங்க, அதை நம்ம உட்காந்து பார்க்கணுமா, அதில் வர யூடியூப்ஸ் வருமானத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ஷேர் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்களே ஒரு வீடியோ, ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுறது, அதில் வீடியோஸ் போடுறது, அந்த வீடியோ உட்காந்து நம்மளை பார்க்க சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்குது. பட் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சட்டப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற வீடியோவே வந்து இன்ஸ்டாகிராமில் யார் பதிவிட்டாலுமே அவங்க அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து எந்த ஒரு மாதிரியான வீடியோஸ் போட முடியாது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் போகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற வேர்ட்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில இருந்தே சம்பாதிப்பது எப்படி, உனக்கு ஏது இவ்வளோ வருமானம், வீட்டில் தானே இருக்கேன், நான் வீட்டில இருந்து வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் கண்டென்ட் போடுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் எதனால் இப்படி கண்டென்ட்டாக கொண்டு போயிட்டாங்கன்னா, ஸ்பான்சர் அப்படின்னு ஓப்பனாக தெரியக்கூடாது, அந்த வேர்டெல்லாம் வந்து வரக்கூடாது. ஸோ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ்ஸு, ஸ்பான்சர்ஸு, அந்த மாதிரி வந்து நீங்கள் நார்மலாக என்ன நினைக்கிறீங்க, ஒரு வீடியோ அவங்க அந்த ப்ராடக்ட்டு நல்லா இருக்கு போல் அவங்க யூஸ் பண்ணி அதனால் உங்களுக்கு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதை ஸ்பான்சராக கொண்டு வந்தாலோ இல்லை அதை வந்து ஒரு கதை மாதிரி கொண்டு வரலன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும். என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருக்கு சொல்லி வீடியோ போடுறாங்களே, அதைவே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நான் இன்னைக்கு இங்கே போயிருந்தேன், என் ஃபேஸ் டல்லாக இருக்கு சொன்னாங்க, இது போட்டோன்னா பளிச்சுன்னு ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதை வந்து அப்படி நீங்கள் எக்ஸ்பிரஷனோட, சாங் பேக்ரவுண்ட் சாங்கோட, நல்ல ஒரு கேமரா கிளாரிட்டியோட பார்க்குறப்ப ஓகே இந்த இதில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, அதனால அது நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? அந்த மாதிரியான விஷயங்களும் செய்யக்கூடாது. ஸ்பான்சர்னா தனியாக வந்து யூடியூபோட வியூஸ் ஒன்று கம்மியாக போகும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கம்பெனிக்காரங்க காசு கொடுப்பாங்க, தவிர யூடியூப்ல வீடியோ ஓடிச்சுன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். அப்படிங்கிறதுனால சில இடத்துல ஸ்பான்சர்னு கிளிக் பண்ணாமல் இருப்பாங்க. அமேசானோட லிங்கோ ப்ராடக்டோட லிங்கோ கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மேலே கொடுத்தே ஆகணும், இது ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்லைன் வந்து டைட்டில் கொடுத்தா மட்டும்தான் வீடியோவே வந்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்ல இருக்கு. நீங்க வந்து மொட்டைக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க, அங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாங்க, போய் பார்த்தா நம்மளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க சொல்ற வேலை வந்து நம்மளுக்கு பாதி நாள் புரியாது. அந்த வேலையை கத்துக்கிட்டு நம்ம செய்யறதுக்குள்ள ஒரு 2-3 மாசம் ஆயிரும். அந்த 2-3 மாசத்துக்கு சம்பளமே வராது. அப்ப 4வது மாசம் மட்டும் அந்த வேலையை உட்காந்து செஞ்சுட்டா சம்பளம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன செய்வோம், நம்ம அந்த வேலையை செய்யவே மாட்டோம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 2025 பிறந்துருச்சு, ஜனவரி மாசமும் பிறந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மாசமும் முடிஞ்சிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில இருந்து ஒரு சின்ன தொழிலை கத்துக்கிட்டு செய்யறப்போ நீங்க அதுக்கு ஓனராகவே மாறிடுறீங்க. நீங்க ஒரு 2 பேர்த்த வச்சு சேல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு தரப்போறேன். அதே மாதிரி இந்த ஐடியால என்ன இருக்க போகுதுன்னா ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்காக ஓகேங்களா, இவ்வளோ சர்டிஃபிகேட் ஃபுல் அப்ரூவல் என்னோட நம்பரோட, இந்த வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் தான் என்னோடைய கம்பெனி. ஸோ அந்த நம்பரோடையே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். இது என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஹோம்மேட் சோப்பு எப்படி யூஸ் பண்ணுறது, ஹெர்பலாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஆர்கானிக்காக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, என்னோட லைவில் பார்ப்பீங்க, வாட்ஸ்அப்பில் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்து
சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வீட்டில் இருந்தே ரொம்ப சுலபமாக கற்றுக்கிட்டு இந்த 2025 வீட்டில் இருந்து நீங்களுமே ஒரு தொழிலதிபராக ஆகலாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 10 சோப்பு டார்கெட் பண்ணுங்க. கண்டிப்பாக மாசத்துல நீங்கள் அது ஒரு 15,000 வரைக்குமே சம்பாதிக்கலாம். நாலு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 10 சோப்புன்னு டார்கெட் பண்ணுங்க. நாளடைவில் வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு தொழிலதிபர் ஆகலாம். உங்க பொருள் நல்லா இருந்துச்சுன்னா வீடு தேடி வந்து வாங்குவாங்க. அதை மட்டும் நம்பிக்கை வைங்க. ஏன்னா இப்ப நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க தெரியும் இல்லைங்களா, வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு. ஆனாலுமே கதவை தட்டி அக்கா எனக்கு அந்த சோப்பு வேணும் இந்த சோப்பு வேணும்னு வந்து வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி என்னால வந்து கொரியர் அனுப்ப முடியாது, லோக்கலா இருக்கவங்க கொரியர் அனுப்ப முடியாதுன்னு சொன்னாலும் அக்கா நாங்க அம்மாட்ட கொடுத்து அனுப்புங்க, ஒரேயர் கிட்ட வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. ஸோ எதனால, என்னோட சோப்பு நல்லா இருக்கிறதுனால தான். ஸ்கின் நல்லா க்ளோவாகுது. தழும்பு அந்த மருந்து சோப்புனா நம்ம சோப்புக்கு அடிச்சுக்கிறதுக்கு யாருமே வர முடியாது, நான் அடிச்சு சொல்லுவேங்க. ஏன்னா தழும்பா இருக்கட்டும் பருவா இருக்கட்டும், இந்த வயசுல வர பருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி ஆகாது. அதோட அச்செல்லாம் போகவே போகாது. மறுபடியும் பிள்ளைங்க வரும், கிள்ளி விடும், மறுபடியும் வந்து அந்த அச்சு விழுவும் இல்லைங்களா. அதை மறைக்கிறது தழும்பு தேம்பல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான யூஸ் பண்ணக்கூடிய. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கெமிக்கல் ப்ராடக்ட்டை டெய்லி யூஸ் பண்ணி எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கொஞ்சம் இருக்காங்க, சுண்ணாம்பு அடிக்க பெயிண்ட் அடிக்க போவாங்க. அவங்க டெய்லி மேலே சுண்ணாம்பு அதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ அரிப்பு இருக்கும். என்னோட சோப்பு போடுறதுனால அந்த குறுகுருவா வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த அலர்ஜி இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தீரத்துக்கு முன்னாடி, அதனால் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதே அவங்க தான். அதெல்லாம் அவங்க ஒய்ஃப் ஒன்று தீரத்துக்கு முன்னாடி அக்கா கொடுத்துருங்க அந்த அண்ணன் வந்தால் திட்டுவாங்க அப்படி சொல்லி வாங்கி வைக்கிறப்ப அப்பா நம்ம எப்படி சொல்றது, பிறவி பாலன்னு அலைஞ்சிட்டோம், நம்ம ஒரு நல்ல பொருளை விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க வேணும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து இல்லைக்கா என்னால் கற்றுக்க முடியாதுக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸில் நான் என்னோட சோப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அதை ஸ்டேட்டஸில் வைங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட சோப்பு எப்படி இருக்குது அதை பற்றி அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு வந்து நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன், அதை படிச்சுக்கோங்க. நம்ம எந்த விஷயமே படிக்காமல், அதாவது நீங்கள் கிளாஸுக்கு வந்து படிக்கிறது வேற, நான் என்னோட சோப்போட நோட்ஸ் கொடுக்குறேன். யாரும் அதை செய்ய மாட்டாங்க, பட் நான் செய்கிறேன். எதுக்குன்னா நம்ம வீட்டில் இருந்து முன்னேற மாதிரி நிறைய பணம் சேவிங்ஸ் வீடியோ நிறைய பேர் போடுறாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. பணம் இருந்தால் யாருக்கு தாங்க சேவிங் பண்ண தெரியாது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லணும்ல, உங்ககிட்ட சொல்கிறேன். கஷ்டப்பட்டு ஒரு 10 கஸ்டமர்ஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா மாதம் மாதம் கண்டிப்பாக அந்த 10 கஸ்டமரும் உங்ககிட்ட உங்கள் சோப்பை தான் வாங்குவாங்க. நம்ம விற்கிற சோப்போட பேஸ் வந்து எப்படி சொல்கிறது, நான் விற்கிற சோப்போட பேஸ் வந்து ஆன்லைன்லையோ இல்லை ஒரு ஆப் இருக்குது அதில் வாங்குறது கிடையாது. பெங்களூர்லேருந்து ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். நான் என்னோட சோப்போட பேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சோப் பேஸ் செய்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் அந்த சோப் பேஸை பார்த்துருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுக்கிறேன். ஏன்னா அது 320 ரூபா 250 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கினா யாருக்கும் கட்டுப்படி ஆகாது. 200 ரூபாய்க்குள்ள ஒன்று வாங்குவாங்க, 150 ரூபாய்க்கு ஒன்று வாங்குவாங்க. ஆனால் என்னோடது 320 ரூபான்னு கொடுக்குறேன் பேஸே. அப்போ நீங்கள் சோப்பை ஜாஸ்தி விற்பீங்களா அப்படின்னா கிடையாது. எசன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோம், வாசனை திரவியம் யூஸ் பண்ணுறோம். அது பத்தாததுக்கு அவங்க என்ன சோப் கேட்குறாங்களோ அந்த திரவியத்தை யூஸ் பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணுறோம். அதுக்கான கரண்ட் செலவு. ஸோ நான் என்னோட உழைப்பு போடுறீங்களா அந்த செலவு அதெல்லாம் சேர்த்து பார்த்தா 1 கிலோ சோப் பேஸ் போட்டால் 1 கிலோ கிடைக்காது, 8 சோப்பு தான் கிடைக்கும். என்னத்தான் நம்ம கிண்ணத்தில் வச்சு வலிச்சு எடுத்தாலும் கரெக்டான பக்குவத்தில் வச்சு எடுக்கிறப்போ கிடைக்காது. சரிங்களா? அதனால நான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து மார்ஜின் வச்சு அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கே உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. ஓகே, வீட்டிலேருந்து இந்த அக்கா சொல்கிறாங்க, ஜனவரி மாதமாக இருக்குது, நல்லபடியாக செவ்வாய்க்கிழமை நிறைய இப்போ வந்து முருகன் டிவோட்டியாக நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக நான் போட்டதாக கூட இருக்கலாம், இல்லை எனக்கு என்னோட பிஸ்னஸ் முன்னேறதுக்கு எனக்கு இந்த வீடியோ ஒரு வழியாக கூட இருக்கலாம். ஓப்பனாக பேசிடணும் இல்லைங்களா, அப்படியா கூட இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை பார்த்து நம்மளுக்கு ஒரு உதயம் வந்து ஏதோ ஒரு வீடியோன்னு எல்லாரோட வீடியோ மாதிரி தள்ளி விடாமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்மளோட வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கிளாஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா கிளாஸ் கற்றுக்கலாம். இல்லைக்கா நான் உங்ககிட்ட வாங்கி சேல் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்தோடனே 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு முதல் போட்டெல்லாம் சோப்பு வாங்க வேணாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துட்றேன், அதை படிங்க. அதுக்கப்புறம் சோப்போட ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், ஸ்டேட்டஸில் வைங்க. வச்சதுக்கப்புறம் அதை பற்றி கேட்குறவங்கள்ட்ட சோப்பு பற்றி சொல்லுங்கள். யாருக்கு என்ன சோப்பு வேணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக எனக்கு அனுப்புங்க. நான் உங்களோட நேம் போட்டு உங்களோட ஸ்டிக்கர்ஸ் போட்டு கூட
கூட சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய காலேஜில் லெக்சரர் இருக்காங்க, ப்ரொஃபஸர் இருக்காங்க. அவங்க என்கிட்ட வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஹாஸ்டலுங்கிறனால அந்தந்த ஸ்டூடெண்டோட பேர் போட்டு இத்தனை சோப்புன்னு அனுப்பிச்சிருவாங்க. நான் அந்த ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிருவேன். அந்தந்த ஸ்டூடெண்ட் வாங்கிக்குவாங்க. பே வந்து மேடம் எனக்கு பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு செகண்டரி ஒரு சேலரியோ இல்லை இன்சென்டிவோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆச்சு இல்லை, எவ்வளோ அவங்க சம்பளம் கொடுத்துட போகிறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரியோ ஏதோ ஒரு பஸ் சார்ஜ் ஆச்சு இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். சும்மா இருந்தால் எப்படி கிடைக்கும் காசு, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். ஸோ சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ சம்பாதிச்சுனா மாதம் 6000 ரூபாய் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஒரு டீ கடையில், மதுரைன்னு நினைக்கிறேன், ஒரு டீ கடையில் நம்மளோட சோப்பை வாங்கி டீ வாங்குற இடத்துல முன்னாடி ஒரு டேபிள் போட்டு நம்மளோட சோப்பை அடுக்கி வச்சுருக்காங்க. வர டீ குடிச்சிட்டு போகிறவங்க என்னது ஹெர்பலாக இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக ஹெர்பலாக இருக்குங்கிறது, ஆர்கானிக்காக இருக்கிறது, சோப்போட ஷேப்பு, சோப்போட கலர்ஸு, சோப்போட மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். லக்ஸ் சொல்லக்கூடாது, கமர்ஷியலான ப்ராடக்ட் சோப்பெல்லாம் வந்து பெரிய வேர்ட்ஸு இங்கிலீஷில் பார்த்துருப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா கத்தாழை சோப்பு, மூலிகை சோப்பு, நலுங்கு மாவு சோப்பு, கேரட் சோப்பு, பப்பாயா சோப்பு அப்படிங்கிறப்ப வித்தியாசமாக இருக்கிறப்போ யூஸ் பண்ணி பார்க்கணும் யாருக்காக இருந்தாலும் வந்து இது தோணும். அதுவும் பெண்களுக்கு எப்படின்னா சோப்புங்கிறதும் கூட ஒரு அழகு சாதன பொருள் மாதிரிங்கனால அதை பார்த்தோன்னே அதோட கலர் அஃபெக்ஷனாக இருக்கலாம், ஓகே கெமிக்கல் இல்லாமல் இருக்கும், யூஸ் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு இந்த பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா ஹெர்பல் சோப்பு யூஸ் பண்ணுறவங்க வேறு எந்த சோப்புமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் அதிகமாக ஹெர்பல்ங்கிற வேர்ட்ஸை சொல்கிறேன், ஆர்கானிக் சோப்புன்னு வச்சுக்கலாம். இப்போல்லாம் எங்கேயுமே ஹெர்பலாக எதுவுமே கிடைக்கிறது இல்லை. விளையிறக்கூடிய நெல்லிலேருந்து புல்லுலேருந்து அதுக்கு கூட நம்ம மருந்தடிச்சு தான் எடுக்கிறோம். அப்படிங்கிறனால ஆர்கானிக்குங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ண ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நம்மளுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கிற காசு நம்ம பிள்ளைக்கு பிடிச்சது ஒன்று வாங்கி தரது, நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணி வாங்குறது வந்து அதோட சந்தோஷம். கல்யாண பொண்ணுங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. நம்ம சம்பாதிச்சு அதுலேருந்து பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும். எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டு உழைக்கலாம், தப்பே கிடையாது. மற்றவங்கள ஏமாத்தாம, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம, நமக்கு அவங்க தர காசு வந்து மனசால கொடுக்கணும். அப்போ எனக்கு வந்து சோப்பு நான் 40 ரூபான்னு கொடுத்தேன் ஒருத்தவங்களுக்கு, பக்கத்தில் இருக்காங்க, சின்ன சைஸ் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு ஊற்றுவோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால சின்ன சைஸாக இருக்கனால நான் 40 ரூபான்னு கொடுத்தேன். அவங்க வந்து இல்லை சோப்பு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க, செய்யறது கூட உங்களுக்கு எல்லாமே எப்படின்னு அப்படி சொல்லி 50 ரூபாய்க்கு வாங்கினாங்க. கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து கிராமை வந்து கம்மி பண்ணிடுறது. நம்மளோட சோப்பு வந்து ஒரு ரேட்டு, 100 கிராம்ஸ் ஒரு ரேட்டு, 80 கிராம் 60 70 கிராம் வந்து சாம்பிள் பேக் மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா யூஸ் பண்ணி பார்க்கணும்ல, அந்த மாதிரி கொடுக்குறேன். அதை நான் கொடுத்ததுக்கே வந்துட்டு இல்லை உன்னோட உழைப்புக்காவது வேணும் நீ புடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கல்ல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா அது 10 ரூபா தானே அப்படின்னு நினைப்போம், எனக்கு அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்களுமே இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சோம், ஒரு நல்ல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சந்தோஷமாக எந்த டவுட்டும் வச்சுக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்களா, நம்மளை ஒவ்வொருத்தவங்களா கேட்க சொல்லுவாங்களா, நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது, அது எதுவுமே வேணாம். உங்களோட காண்டாக்டில் உங்களை நம்பி இருப்பாங்கல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் காண்டாக்டில் அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கவங்கள யூஸ் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான். பிஸ்னஸ்ங்கிறது கேட்டால் தான் விற்கும். முன்னாடிலாம் வந்து எல்லாருமே முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு தான் கொடுத்து ஒவ்வொரு பொருளையும் விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ தான் நம்மளோட சோசியல் மீடியா வந்ததுனால ஒரு டான்ஸ் ஆடுறவங்களோ, பாட்டு பாடுறவங்களோ, ஆட்டம் போடுறவங்களோ அவங்கள கூப்பிட்டு இந்த பொருளை கொடுத்து விற்று தர சொல்கிறாங்க. அவங்க 10 பொருள் விற்கிறதுக்கும் உண்மையாக ஒரு பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸ் வந்து குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க, அப்புறம் இன்னும் ஒரு 10 நிறைய ஸ்டூடெண்ட்டை பார்க்குறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சின்ன இடத்துல ஒரு 10-20 சோப்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க, திரும்ப திரும்ப வாங்குவாங்க. நம்மளுக்கு அதுதான் முக்கியம். நம்ம வந்து டார்கெட் பண்ண வேண்டியது வந்து நம்ம நல்ல பொருளை கொடுக்குறோம், அந்த நல்ல பொருளை வந்து திரும்ப திரும்ப வாங்குறாங்க, அப்போ அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து சோப்பில் வந்து அவ்வளோக்கு ஃபோக்கஸ் பண்ணலை முன்னாடி. ஆனால் என்னோட சோப்பு நல்லா இருக்கு சொல்லி மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த சோப்பு விடக்கூடாது, கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு நான் பிடிச்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த சர்டிஃபிகேட் அடித்தேன். இந்த சர்டிஃபிகேட் வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்களா இருந்தாலும் சொல்லித்தரலாம். கொஞ்ச நாளைக்கு வந்து சொல்லி நான் ஆன்லைனில் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம டேரெக்டாக சொல்லித்தரலாம். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க இந்த வயலூர் சைடில் இருக்கிற ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு நேரில் வந்து சொல்லி கொடுத்தா தான் புரியும், நான் எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னாங்க. சொல்லித்தர அளவுக்கு எனக்கு இட வசதி இல்லை அப்படிங்கிறனால என்னால் சொல்லித்தர முடியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் டேரெக்டாக சொல்லித்தரத்துக்கு நீங்கள் இருக்க. அவங்க என்ன சொன்னாங்க, நான் எங்கள் இடத்துக்கு வந்து சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னாங்க. இப்போ கொஞ்சம் முடியாதனால இப்படி நான் வீட்டில் இருக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக டேரெக்டாக வந்தோம்
இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லித்தரேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இங்கே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னக்கா அப்படி வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.